எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம பாதை வரைபடம் மற்றும் மாதிரிப்படுத்துதலுக்கான ஒரு மாதிரி காணொளிய பார்ப்போமா? எல்லாரும் முகமும் நல்லா பார்க்கிறதுக்கு ஜாலியா இருக்க மாதிரி தெரியுதே. இப்போ நம்ம கணக்கோட விளையாடலாமா? இப்போ மிஸ் போர்டுல ஒரு படம் வரைவேன். அந்த படத்தை கையெடுக்காமையே வரையலாம். சரிங்களா? இப்போ யார் அந்த மாதிரி சரியா கையெடுக்காம வரையறாங்கன்னு பாத்துக்கலாமா? மிஸ் இங்க இருந்து ஒருத்தரை கூப்பிடுவேன், அதுக்கப்புறமா இங்க இருந்து ஒருத்தரை கூப்பிடுவேன். ஓகேவா? மிஸ் வரையவா? கவனிக்கிறீங்களா? மிஸ் வரைஞ்ச இந்த படத்தை கையை எடுக்காம யாரெல்லாம் வரைய தயாரா இருக்கீங்க? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி, நீங்க வாங்க பார்க்கலாம். வரைய முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம். சரி, நல்ல முயற்சி. கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாப் பண்ணலாம். சனா நல்லா வரைஞ்சிட்டாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? வந்த பாதையிலேயே திரும்ப வந்துட்டாங்க. அதனால வந்த பாதையில திரும்பியும் வரக்கூடாது, கையையும் எடுக்க கூடாது. புரிஞ்சதா? இப்போ இங்க இருந்து யார் வரா? நீங்க வாங்க, வரைங்க பார்க்கலாம். கையை எடுத்துட்டீங்க. கையை எடுக்காம வரையணும்னு சொன்னோம்ல. சரி, நல்ல முயற்சி. அடுத்து இங்க இருந்து யார் வரா? நீங்க வாங்க, வந்து வரைங்க பார்க்கலாம். மந்த பாதையில வந்தாச்சு. இருந்தாலும் நல்ல முயற்சி. சூப்பர். இந்த சைடுல இருந்து யார் வரீங்க? அனி சைடு நீங்க வாங்க. வந்த பாதையிலையும் வரக்கூடாது, கையை எடுக்காமையும் வரையணும். ஓகேவா? வாவ், சூப்பர். எல்லாரும் நல்ல முயற்சி பண்ணி சூப்பரா வரைஞ்சிட்டீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டோம்? வந்த பாதையிலே திரும்ப வந்துட்டோம். அனீஸ் என்ன பண்ணா? சரியா வரைஞ்சிட்டான். அனீஸ் எல்லாம் நல்லா கிளாப் பண்ணிடலாம். நாம என்ன பண்ணணும்? வீட்டுல போய் இந்த படத்தை வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணலாமா? நாளைக்கு எல்லாரும் மிஸ்ஸுக்கு வந்து வரைஞ்சு காட்டுவீங்களா? ஓகே, சூப்பர். வணக்கம் குழந்தைகளா. எல்லாரும் இன்னைக்கு வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு ஜாலியா வந்தீங்களா? மிஸ் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். வரவா? எல்லாரும் வீட்டுக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் நான் சாரா வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கேட்டுக்கிறவா? ஓகே, சாரா எந்திரிங்க. சாரா உங்க வீட்டுக்கு எப்படி வர்றது? மிஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் மெக்கானிக் ஷாப் வரும். ஸ்ட்ரெயிட்டா போனா லெஃப்ட் திரும்பினா டைலர் வரும். ஸ்ட்ரெயிட்டா போனா எனக்கு வீடு மிஸ். ஸ்ட்ரெயிட்டா போய் மெக்கானிக் ஷாப் வந்து டெய்லர் ஷாப் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்க வீடு வந்துருமா? சரி, மிஸ் உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே. சாரா உங்க வீட்டுக்கு போறதுக்கு நல்லா அழகா வழி சொன்னாங்களா? சூப்பர் சாரா. சாரா கிளாப் பண்ணிடலாம். இப்ப உங்க வீட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு வழி சொல்ல தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? மிஸ் சொல்லி தரவா? இது யாருடைய வீடு? சரியா சொன்னீங்க. சூப்பர்.
வந்து ஒரு கடை இருக்கும். கடை எந்த பக்கம் இருக்கு? இடது இடது பக்கத்துல. பக்கம் இருக்கு. ஓகே. அப்படியே நேரா வந்தா ஒரு ஹாஸ்பிடல் இருக்கும். ஆமா. ஹாஸ்பிடல் இடது பக்கத்துல. அப்படியே நேரா போனா பள்ளிக்கூடம் வரும். வாவ், சூப்பரா ஐசா சொல்றாங்க. ஐசா கிளாப் பண்ணுங்க. ஆயிஷா, அந்த பள்ளிக்கூடம் எந்த பக்கம் இருக்குடா? இடது பக்கத்துல. கரெக்ட். எந்த பக்கம் இருக்கு? இடதுபுறமா இருக்கு. சரி, இப்போ ஆயிஷா ஒரு வழி சொன்னாங்க. வேற எந்த வழியில எல்லாம் போகலாம்னு பார்க்கலாமா? அருண் வீட்ல இருந்து நேரா வந்து இடதுபுறம் திரும்பினா அங்க என்ன இருக்கு? காவல் நிலையத்துல இருந்து நேரா வந்து மறுபடியும் இடதுபுறம் திரும்பினா அங்க என்ன வந்துரும்டா? இந்த வழியாவும் போகலாம்ல பள்ளிக்கூடத்துக்கு? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம பாதை வரைபடங்களை அமைக்கணும். இந்த மாதிரி என்ன அமைக்கலாம் நம்ம? அருமையா சொன்னீங்க. சூப்பர் சூப்பர். எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணிக்கலாம். ஐஷா உட்காருங்க போய். இப்ப பாதை வரைபடம் பற்றி எல்லாருக்கும் புரிஞ்சதா? பாதை வரைபடம் எதுக்காக பயன்படுது, யாராவது சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. இடத்தை கண்டுபிடிக்க. சூப்பர். கிளாப் பண்ணிடலாம். இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்ற அந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படுது? வெரி குட். மேப், பாதை வரைபடம் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? சூப்பரா சொன்னீங்க. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க தெரியுமா? தெரியாதா? அடுத்து நீங்க தான் பாதை வரைபடம் வரைய போறீங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் படம் வரைய ரொம்ப பிடிக்கும்? சூப்பர். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத மிஸ் சொல்லிரவா? இப்போ உங்க வீட்ல இருந்து பள்ளிக்கு எப்படி வரணும்ன்ற பாதை நீங்க அமைச்சிருவீங்களா? சரி, ஓகே. இப்போ அவங்க வரைய போறாங்க. நீங்க அவங்க எப்படி வரையறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? மிஸ் உங்களுக்கு சார்ட் கொடுத்துடலாமா? இந்தாங்க. நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து இந்த குரூப்ல இருக்கிற யாராவது ஒருத்தருடைய வீட்டை வரையணும். சரிங்களா? அதுக்கான பாதை வரைஞ்சிடலாமா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வீட்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறதுக்கான வழியை கரெக்டா வரையணும். வரைஞ்சிட்டீங்களா? ஓகேவா? ஓகே, வரைங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா வரையறீங்களே. நீங்க அவங்க வரையறத பாக்குறீங்களா? ஓகே, வரைஞ்சிட்டீங்களா? ரெண்டு பேருமே நல்லா முடிச்சிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். சூப்பர். எப்படி வரைஞ்சிருக்காங்கன்றத பாத்துடலாமா? சூப்பர். வாவ். பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்கான
ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. முக்கோணம் கழித்தல் வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. முக்கோணம் எத்தனை இருக்குன்றத பாருங்க. 10 கழித்தல் 6. 10 கழித்தல் 6 என்னடா விடை வரும்? சரியா சொன்னீங்க. சூப்பர். இப்போ இது மாதிரி உங்களுக்கு செய்ய தெரியும் தானே? இங்க பாருங்க, கூட்டல் கணக்கு இருக்கா? சூப்பர். அடுத்து என்ன கணக்கு இருக்கு? வெரி குட். அடுத்து என்ன கணக்கு இருக்கு? இப்ப மிஸ் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு அட்டை கொடுத்தா செஞ்சிருவீங்களா? சூப்பர். இந்தாங்க. வடிவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க கணக்கு கூட்டலா கழித்தலா பெருக்கலான்றத பார்த்து செய்யலாமா? எங்க செய்யுங்க பார்க்கலாம். எல்லாரும் கவனமா செய்யுங்க பார்க்கலாம். பாதை வரைபடங்கள் செய்றீங்களா? சூப்பரா செய்றீங்க. வெரி குட். வெரி குட். சூப்பர். நல்லா கிளாப் பண்ணிடலாம் எல்லாருக்குமே. வெரி குட். செக் பண்ணிடலாமா? எங்க காட்டுங்க. 4 கூட்டல் 4 8. சூப்பர். முக்கோணம் 10, செவ்வகம் 4, 10 4 பெருக்குனா 40. வெரி குட். சூப்பர். எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிடலாம். வெரி குட். நீங்களும் முடிச்சிட்டீங்களா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். ஓ சூப்பர். நீங்களும் முடிச்சிட்டீங்களா? வெரி குட். வெரி குட். சூப்பர். நீங்களும் முடிச்சிட்டீங்களா? ஓகே. நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா சூப்பரா செஞ்சிட்டீங்க. கிளாப் பண்ணிடலாம். ஓகே. நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துடலாமா? நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி வடிவங்களை வச்சு ஒரு படம் வரைஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்களை நீங்க வரையலாம். ஓகேவா? படம் வரைஞ்சதுக்கு அப்புறமா வடிவங்கள் எண்ணிக்கைய இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? கூட்டல் கழித்தல் பெருக்கல் கணக்குகளை செஞ்சுட்டு வரணும். செஞ்சிருவீங்களா? ஓகே கண்ணா. தேங்க் யூ. காணொளியோட தொடக்கத்துல ஆசிரியர் கரும்பலகையில் வரைந்திருந்த படத்தை கையை எடுக்காமல் மாணவர்களை வரைந்து காட்ட செய்தது கற்றலுக்கு ஆயத்தப்படுத்தும் விதமா இருந்தது. மேலும் மாணவர்களிடம் அவர்களின் வீட்டிற்கு வழி சொல்லத் தெரியுமா எனக் கேட்டு அவர்களை கற்றலுக்கு கொண்டு வந்தது தாங்களாகவே பாதை வரைபடத்தை அமைக்க வழிவகுத்ததுதானே. அதேபோல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வடிவங்களை எண்களுடன் தொடர்புபடுத்தி கணக்கினை செய்து காட்டியது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்ததுதானே. நன்றி.